இந்த மாதிரி மீன்லாம் ஆஞ்சிட்டு கழுவுன தண்ணி இருக்கு இல்லையா, அது வந்து ஏற்கனவே இந்த மாதிரி மீன் ஆஞ்ச அந்த தலையை மட்டும் போட்டு வச்சுருக்கேன், தலை குடல் வேஸ்ட்டுலாம் போட்டு வச்சுருக்கேன். அதில் இந்த தண்ணியும் வச்சுக்கலாம். 2-3 முறை இது மாதிரி கழுவிட்டு இந்த வேஸ்ட்டாக இருக்க தண்ணி எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு கைப்பிடி அளவு வெல்லம் சேர்த்து நல்லா டைட்டாக மூடி 2-3 நாளைக்கு இதை அப்படியே வச்சுக்கிறேன். இந்த மீன் தண்ணியை ஊற வச்சு 2-3 நாள் ஆயிடுச்சு. சரியான ஸ்மெல்லாக இருக்குது. இதை வந்து வீட்டு தோட்டத்தில் புதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இந்த மீன் வேஸ்ட்டும் அதில் இருக்குது, மீன் கழுவின தண்ணி எல்லாமே அதில் இருக்குது. அப்படியே அதை வந்து இப்போ புதைச்சிக்கலாம், நல்லா ஆழமாக புதைக்கலாம். இல்லைன்னா நாய் நோண்டிடும், நாய் பூனை ஏதாவது. காலையில் இந்த வேலைக்கு வந்ததால் கொசுக்கடி தாங்க முடியல. கடப்பாறையிலையும் இந்த களைக்கட்டாலையும் மாற்றி மாற்றி பண்ணுறாங்க, பள்ளம் தோண்டுறாங்க. ஆழமாக பள்ளம் தோண்டினா தான் கொஞ்சம் நல்லா உள்ளே போகும், ஸ்மெல் அடிக்காத இருக்கும். தோண்டும் போது பார்த்தா அடியில் ஒரு கல் இருக்குது, இதுக்கு மேலே இனியும் தோண்ட முடியாது போல இருக்குது. அதனால இதோட போதும்னு சொல்லிட்டு இந்த மீன் வேஸ்ட்டை இந்த பள்ளத்தில் ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி மீன் வேஸ்ட்டெல்லாம் நாங்கள் செடிக்கு இது மாதிரி புதைக்கிறதுல எங்களோட ஒரு சோம்பேறித்தனமும் இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து மாடியில் இருக்கோம். மீனை க்ளீன் பண்ணிவிட்டு அப்பப்போ நாங்கள் கீழே போய் எங்களுக்கு இதை வேஸ்ட்டெல்லாம் டிஸ்போஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. கெட்டதுலேயும் ஒரு நல்லது இருக்குன்ற மாதிரி எங்கள் சோம்பேறித்தனத்தால் இந்த செடிங்களுக்கும் இது உரமாயிடுது. நேரம் கிடைக்கிறப்ப வந்து இந்த செடிங்களுக்கு பக்கத்தில் வந்து புதைச்சிருவோம். பெரிய பெரிய பள்ளத்தை கூட சில பேர் அசால்ட்டா தோண்டுவாங்க. ஆனா நாங்க இந்த சின்ன பள்ளத்தை தோண்டுறதுக்கு கடப்பாறை, களக்கட்டு, கொளுறு, இந்த 2-3 கம்பி சேர்ந்த மாதிரி இருக்குமே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த மாதிரி 4 இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு இந்த சின்ன பள்ளத்தை தோண்டி இருக்கோம். இந்த 0 பட்ஜெட் உரத்தை யார் வேணாலும் செய்யலாம். கொஞ்சம் மெனக்கிட்டு தான் தேவை, கொஞ்சம் ஸ்மெல்ல தாங்கிக்கணும். நம்மளை சுத்தி இருக்க இடமும் சுத்தமாகவும் செடி கொடிங்களாம் நல்லா செழிப்பா வளர்ந்து நல்லா ஈல்டும் கொடுக்கும். இயற்கையை நேசிப்போம்.